ஹாய் வியூவர்ஸ், கணிதம் கற்கலாம் வாங்க, காஃபி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிமிட்ஸ். நிறைய கிராஃப் எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம பார்க்க போறோம். சரியா? நம்ம இப்போ கிராஃப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க கிராஃப் என்னன்னா f of x equal to x plus 1. சிம்பிள் லீனியர் கிராஃப், சிம்பிளான ஒரு லைன், ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, அதாவது f of x equal to x plus 1 இதை எடுத்துக்கிட்டு இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் எக்ஸோட வேல்யூஸும் அது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் நம்ம ஒரு இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோம். 2 எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 2ன்ற பாயிண்ட் எடுத்து லெஃப்ட்ல இருந்து எக்ஸ் வேல்யூ 2 நோக்கி போகும்போது ஒய்யோட வேல்யூ எங்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியா பார்ப்போம். இது சிம்பிளான கிராஃப்ன்றதுனால நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க எக்ஸ் 2 நோக்கி போகும்போது ஒய் 3 நோக்கி போகும் அப்படின்னு. பட் நம்ம கிராஃபை வச்சு பார்ப்போம், அப்பதான் அடுத்தடுத்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேயா? அடுத்து இப்போ எக்ஸ் டுவர்ட்ஸ் 2, அதாவது எக்ஸ் 2 நோக்கி போயிட்டே இருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ எங்க போகுது பார்ப்போம். இப்போ இங்க இப்போ எக்ஸ் 1.1னா நீங்க வெர்டிகலா ஒரு நெட்டு குத்தா ஒரு கோடு போட்டு அது கிராஃப் எங்க டச் பண்ணுதோ அங்கிருந்து கிடைக்கோடு ஒன்று போட்டுட்டு போய் லெஃப்ட் போனீங்கன்னா ஒய் 2.1. ஸோ எக்ஸ் அடுத்த வேல்யூ பார்ப்போம். 1.2 அந்த மாதிரி போகும்போது இட்ஸ் 1.2. இப்படி எக்ஸோட வேல்யூ 2 பக்கத்துல போக 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 ஒய்யோட வேல்யூ எதுக்கு பக்கத்துல போகுது, ஒய் எதை நோக்கி போகுது. நீங்க எக்ஸோட வேல்யூவை கிடையா பார்க்கும்போது இதுக்கு நம்ம நெட்டு குத்தா பார்க்கணும். இப்போ ஒய்யோட எக்ஸ் 2 நோக்கி போகும்போது ஒய் 3 நோக்கி போகுது லெஃப்ட் சைட்ல இருந்து. அதே மாதிரி ரைட்ல இருந்து பாருங்க, எக்ஸ் 2 நோக்கி போக 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 ஒய்யோட வேல்யூ எங்க போகுதுன்னு பாருங்க. இங்க நெட்டு குத்த பார்க்கணும், பட் மேல இருந்து கீழே வரணும். ஏன்னா இது எக்ஸோட வேல்யூ ரைட்ல இருந்து வருது. ஸோ ஒய்யோட வேல்யூ நீங்க மேல இருந்து கீழே வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு எதை நோக்கி வருது? 3 நோக்கி. ஸோ என்ன நம்ம இதுல இருந்து கிராஃப்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் 2 நோக்கி லெஃப்ட் சைடு இருந்து வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 3 நோக்கி போகுது. அதே மாதிரி எக்ஸ் 2 நோக்கி ரைட்ல இருந்து வரும்போதும் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 நோக்கி போகுது. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் எக்ஸ் 2 நோக்கி வர வர ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் 3 நோக்கி போகுது. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி லிமிட் x tends to 2 plus f of x equal to 3. So left side limit, right side limit ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் f of x equal to x plus 1ன்ற கிராஃபை பொறுத்த வரைக்கும் லிமிட் x tends to 2 f of x equal to 3. அந்த லிமிட் exists and the value ரெண்டு சைடு லிமிட்லயும் வேல்யூ 3. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட், லிமிட் இருக்கு, அதோட வேல்யூ 3. அடுத்து இப்ப நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபங்க்ஷன் வேல்யூ at x is equal to 2. ஜஸ்ட் எக்ஸுக்கு பொதுவா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க. இட்ஸ் x plus 1, right? மிஸ்டேக், சாரி. plus 1 இது ஃபங்க்ஷன், நம்ம ஃபங்க்ஷன். ஸோ 2 plus 1, ஸோ f of 2. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. லிமிட் இருக்கு, ஃபங்க்ஷன் வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்கு. புரியுதா? நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் f of x equal to 1/x. நீங்க ரைட் சைடு நான் வேல்யூ கொடுத்துருக்கேன், வேல்யூவே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு நம்ம எடுக்க போற பாயிண்ட் 0. ஸோ எக்ஸ்
ஜீரோவை நோக்கி லெஃப்ட்ல இருந்து போகும்போது ஒய் எங்க போகுதுன்றத நம்ம பார்க்கணும். ஒய் கிராஃப் கீழே இருக்கு. ஸோ இதான் ஒய். இப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்த வேல்யூ போயிட்டே இருக்கு. அடுத்த வேல்யூ போயிட்டே இருக்கு. ஸோ கீழே போய்கிட்டே இருக்கு. அதாவது இன்டெஃபினிட்டா டிஃபைன் பண்ண முடியாம போயிட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு வேல்யூ பார்த்துருப்பீங்க, இன்ஃபினிட்டி. அதுவும் நெகட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸ். இந்த பக்கம் போனா ஒய்யோட வேல்யூ எப்படி போகும்? -1 -2 எக்ஸ் ஆக்சிஸ் கீழே ஒய்யோட வேல்யூ எல்லாமே நெகட்டிவா இருக்கும். -1 -2 குறையன்களா இருக்கும். அதனால இந்த இது வந்து -∞. இந்த வேல்யூ எங்க போகுது நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து கீழே நோக்கி போகுது. எக்ஸாக்டா அது எந்த இடத்துலயுமே ஒய் ஆக்சிஸை வந்து டச் பண்ணல. அந்த வேல்யூஸ் எங்க போய் இந்த லைன் கிராஃபை டச் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நம்ம திருப்பி ஒய் போய் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனா இது டச் பண்ணாம போய்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், -∞. ஸோ எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஜீரோவை நோக்கி போக போக f of x ஓட வேல்யூ -∞ நோக்கி போகுது. அதே மாதிரி நீங்க ரைட் சைடு பாருங்க. இங்க போகும் இங்க க்ளோஸா போகும்போது இது டச் பண்ணும். இப்போ 1 பக்கத்துல இருக்கப்ப இங்க வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஆனா ஜீரோவுக்கு போக போக பக்கத்துல போக 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 உங்களுக்கு அப்படியே நம்மளால டிஃபைன் பண்ண முடியாத ஹைட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா இது பாசிட்டிவ் சைடு. ஸோ எக்ஸ் வந்து ஜீரோ நோக்கி ரைட் சைட்ல இருந்து வரும்போது f of x வந்து பாசிட்டிவ். இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லிமிட்டும் ரைட் சைடு லிமிட்டும் நமக்கு ஈக்குவலா இல்லை. அப்ப என்னன்னா லிமிட் இதுக்கு கிடையாது. இந்த f of x equal to 1/x-க்கு at x is equal to 0 limit x tends to 0 minus 1/x equal to -∞, and limit x tends to 0 plus 1/x is equal to +∞. So left side லிமிட்டும் right side லிமிட்டும் ஈக்குவலா இல்லை. இங்க வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. லிமிட் x tends to 0 1/x does not exist. DNA வரையறுக்க நம்மளால முடியல, கண்டுபிடிக்க முடியல. இல்ல லிமிட் இல்ல இருக்கு. இதுல ஃபங்க்ஷன் வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா f of 0 என்ன வரும்? f of 0 1/0 infinity. ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி. ஆனா இதுக்கு at x equal to 0 1/x f of x equal to 1/x-க்கு லிமிட் does not exist. லிமிட் கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். முதல்ல இந்த ப்ராப்ளத்துல என்ன பார்த்தோம்? ரெண்டு லிமிட்டும் x வந்து 2 நோக்கி லெஃப்ட் சைடு இருந்து போகும்போதும் ரைட் சைடு இருந்து போகும்போதும் ஈக்குவலா இருக்கு. f of x வந்து 3 வருது. 3 நோக்கி போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டா இங்க 3 வருது. 3 நோக்கி மூவ் பண்ணுது. அதனால இங்க வந்து ரெண்டு லிமிட் ஈக்குவலா இருக்கு. ஸோ லிமிட் வந்து நம்ம 3ன்னு சொல்லிட்டோம். ஆனா இங்க வந்து வேற லிமிட்டா இருக்கிறதுனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆக ஒரு லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும்னா இடது பக்கம் லிமிட்டும் வலது பக்கம் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கும். இப்போ எல்லா ப்ராப்ளத்திலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இருக்காது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 3 தான் கிடைக்குது. லிமிட் வேல்யூ 3 தான். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் f of x equal to x plus 1 பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 3, லிமிட் 3. ஆனா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் லிமிட் வேல்யூவும் வேற வேற. லிமிட் எக்ஸிஸ்டே ஆகல, ஆனா ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டியா இருக்கு. அடுத்து ஒரு கிராஃப் பார்ப்போம். இப்போ பாருங்க, இங்க f of x equal to 1/x². இங்கேயும் நான் வந்து லிமிட் 0 தான் எடுத்திருக்கேன், லிமிட்டோட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு லெஃப்ட் சைட்ல இருந்து எக்ஸ் வந்து 0 நோக்கி போயிட்டே இருக்கு. அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்துட்டே இருக்கு. அப்படியே போகுதா,
போயிட்டே இருக்கு மேலே நோக்கி. அப்படியே 0 பக்கத்தில் வர 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 அது எண்ட்லெஸ்ஸாக போகுது பாசிட்டிவ் சைடு. சரியா? அப்போ மிக எண்கள் சைடு, அதனால இது பிளஸ் இன்ஃபினிட்டி தான். அதே மாதிரி தான் ரைட் சைடு லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 1ன்றப்ப x = 1 இருக்கும் போது 1 கிடைக்குது. x = 0.5 அப்படின்றப்பே உங்களுக்கு மேலே போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கிராஃப்ல இந்த சைடும் வந்து எக்ஸ் வந்து ரைட் சைட்ல இருந்து 0 நோக்கி வரும்போதும் இன்ஃபினிட்டியா தான் போகுது. இப்போ எக்ஸ் லெஃப்ட் சைடு வருது, அப்போ f(x) எங்க போகுது? மூவ்ஸ் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு, பிளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி எக்ஸ் வந்து ரைட் சைடு வலது பக்கம் இருந்து வர்றப்பையும் f(x) வந்து இன்ஃபினிட்டி, அது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி நோக்கி போகுது. ஸோ ரெண்டு பக்கமும் லிமிட் வேல்யூ லிமிட் வந்து சமமா இருக்கு. லிமிட் x tends to 0 minus f(x) equal to லிமிட் x tends to 0 plus f(x). இடது பக்கம் லிமிட்டும் வலது பக்கம் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு, அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ இந்த லிமிட் வேல்யூ, அதாவது f(x) = 1/x² லிமிட் at x = 0 is infinity. and இங்க ஃபங்க்ஷன் வேல்யூ f(0)ன்றப்போ 1/0 infinity. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். எக்ஸ் வந்து இதுக்கு இதோட கிராஃப் தான் கொடுத்துருக்கும். இது வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூக்கு கிராஃப் மட்டும் பாருங்க. இப்போ 3x வந்து 3லேருந்து 2 நோக்கி, அதாவது வலது பக்கம் இருந்து 2 நோக்கி போயிட்டு இருக்கப்ப f(x) எங்க போகுதுன்னு பாருங்க. இந்த வேல்யூ 4 நோக்கி போகுது. அதே மாதிரி 2 நோக்கி வரும்போது லெஃப்ட் சைட்ல இருந்து 2 நோக்கி வரும்போது 4 நோக்கி தான் போகுது. உயோட வேல்யூ ரெண்டு சைடுமே 4 நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல லிமிட் x tends to 2 minus f(x) equal to 4 and limit x tends to 2 plus f(x) equal to 4. both side limit equal இருக்கு. ஸோ இந்த லிமிட் வேல்யூ f(x) ஓட லிமிட் வேல்யூ at x equal to 2 வந்து 4. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நோட் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ டிஃபைன் பண்ண முடியலன்னு அர்த்தம். இந்த போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். x² - 1/x - 1 இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ f(1) ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபார் x equal to 1 f(1) கண்டுபிடிச்சிங்கன்னா 0/0 ஃபார்ம். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. இந்த at x equal to 0 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளிஃபை பண்ணிட்டு f(x) equal to x plus 1ன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்கலாம். அப்போ லிமிட் வந்து லிமிட் x tends to 1 f(x) போத் சைடும் 1 மைனஸும் 2 வரும், 1 பிளஸும், அதாவது ரைட் சைடு இருந்து வர லிமிட்டும் லெஃப்ட் சைட்ல இருந்து வர லிமிட்டும் ரெண்டுமே வந்து 2 தான். ஸோ அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிக்கும். ஃபங்க்ஷன் அப்படின்றது ஃபங்க்ஷன்ல வந்து லிமிட்டை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எல்லா சில ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூவும் லிமிட் வேல்யூ ஈக்குவலா இருக்கும். சில ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் லிமிட் இருக்கும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ஆனா நம்மளால வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த வீடியோல லிமிட்டை எப்படி நம்ம வந்து அனலிட்டிக்கலா எப்படி லிமிட்ஸ் கண்டுபிடிக்க முடியும்ன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே.